தேர்ஸ்டே துணி துவைக்கிற வேலை இருந்தது. சரி ஒன் பாட் ரைஸ் மாதிரி டொமேட்டோ ரைஸே செஞ்சுட்டோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுக்குமே பாப்பாங்க சாப்பிட்டுக்குவாங்கங்கிறதுனால அதை தான் செஞ்சுட்டு இருந்தேன். எண்ணெயில் கரம் மசாலா ஸ்பைசஸ், வெங்காயம், புதினா இருந்ததுனால அதையுமே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா எல்லா மசாலாஸுமே நான் மைல்டாக தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா குட்டீஸ் சாப்பிட்றதுனால பச்சை வாசனை போனதுக்கு பின்னாடி இதுக்கு ஆப்பிள் தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆப்பிள் தக்காளி ஒரு 5 தக்காளி போல் எடுத்து அதையுமே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1க்கு 2.5 பங்கு தண்ணி, இன்னைக்கு சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அரிசியும் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு பின்னாடி உப்பு செக் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டோம் அப்படின்னா சூப்பராக தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடும். ஸ்நாக்ஸ்க்கு ஸ்வீட் கார்ன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையே லைட்டாக சால்ட் மட்டும் தூவி கொடுத்து விட்டுட்டேன். நவிஷ்கா சாப்பிட்டு வருவாளா என்னன்னு சொல்லி தெரியல. சரி துணி துவைக்கலான்னு பார்த்தா மழை விடவே இல்லை. கிட்டத்தட்ட 2 நாளாக கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஸோ துணி துவைக்கிற பிளானை கேன்சல் பண்ணிட்டு அப்படியே கார்லேயே கொண்டு போய் பாப்பாங்களை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாய்.